எல்லாருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இனிப்பப்பம் தான் சுட போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இனிப்பப்பம் சுட்டுறலாம் அப்படின்ட்டு அதை தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். இல்லைன்னா எப்போவுமே குலாப்ஜாம் தான் செய்வேன். குலாப்ஜாம் வடை எல்லாமே செய்வேன். இந்த வெட்டை எல்லாமே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி இனிப்பப்பம் சுட ஆரம்பித்தாச்சு. அது சுட்டுட்ருக்கச்சிலே கொஞ்சம் வயிறு பசி வந்துருச்சு. அப்போ நம்ம எப்போவும் குடிக்கிற பிளாக் காஃபி குடிக்காமல் இருந்தால் அப்படின்ட்டு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்பா மகன் எல்லோரும் எண்ணெய் குளியல் அங்கே நடக்கு. எண்ணெயில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க 2-3 பேரும். நல்லா குளித்து ஒரே விளாட்டு. எம்மா சீக்கிரம் குளிப்பாட்டி விடுமா, நாங்களும் வெடி போடணும்னு ஒரே ஆசை. ஏன்னா இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விவரம் தெரியுது பிள்ளைகளுக்கு. கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டானுங்க, பாட்டுக்கு இருப்பானுங்க. இப்போ வெடி வெடி வெடின்னு கேட்கானுங்க. சரி பிள்ளைகளும் வளர ஆரம்பிச்சிக்கல அப்படின்ட்டு அவங்க எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் ஊறட்டும் நல்லா அப்படின்ட்டு கொஞ்சம் வெந்நி வச்சு தான் குளிப்பாட்டணும்னு வெந்நிலாம் வச்சாச்சு. அப்புறம் மதியம் சமையலும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தாச்சு. அப்புறம் ஒரு தட்டில் இட்லி, அப்புறம் நம்ம ஒரு டிஷ்ஷு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம சிக்னேச்சர் டிஷ்ஷு அது என்னென்னு கடைசி பார்ப்போம். அப்புறம் சட்னி எல்லாம் செஞ்சாச்சு. அப்புறம் பிள்ளைங்களும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி கடையில் தான் 2-3 வடை தான் வாங்கினோம். அப்புறம் நம்ம இனிப்பப்பம் சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டுட்டு சாமி சிலைக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. அங்கே எல்லாத்தையும் இனிப்பப்பம் அப்புறம் வடை எல்லாம் பார்க்கவும் பிள்ளைகளுக்கு பசி வந்துடுச்சு. ஏம்மா சீக்கிரம்ன்ட்டு பறந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் இது என் தங்கச்சி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். அப்புறம் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸும் ஆட்டுக்கறி, முருங்கைக்காய் போட்டு ஆட்டுக்கறி குழம்பும். அதுக்கப்புறம் நம்ம சிக்னேச்சர் சொல்லியிருந்தோம்ல, அது என்னது, கருவேப்பிலை சிக்கனை வாங்கி நம்ம சிக்னேச்சர் வைக்கலைன்னா எப்படி அப்படின்ட்டு அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைகளும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறானுங்க. சொல்லுங்கள் கமெண்டில் கண்டிப்பாக. அப்புறம் 4-5 ஃபோட்டோவும் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.